மக்களே, வெல்கம் பேக் டு சில்லாக்ஸ். நான் பவதாரணி அண்ட் இன்னைக்கு வந்துட்டு I've started a new series that is called 10 Days Study Come College Challenge. ஸோ இந்த 10 days ஸ்டடி அண்ட் காலேஜ் சேலஞ்ச் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் படிக்கிறதுக்கான மோட்டிவேஷனே சுத்தமாக இல்லை. என்ன பண்ணாலுமே அந்த படிக்கிற மோட்டிவேஷனே வரமாட்டேங்குது. ஸோ அதனால ரீசெண்ட் டைம்ஸில் இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சேலஞ்ச் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டிருந்தாங்க. ஸோ ஒய் நாட் லெட்ஸ் ட்ரை அப்படின்னு சொல்லி today I'm starting off this challenge. So today is 15th of May. So 25th May தான் எனக்கு வந்து வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 15th மேலேருந்து 25th May வரைக்கும் நான் என்னெல்லாம் படிக்கிறேன், நான் வந்து இந்த 10 days வந்து விடாமல் படிக்கிறேன், விடாமல் vlog போடுறேன் அப்படிங்கிறது வந்துட்டு நான் செல்ஃப் அனலைஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் எக்ஸாக்ட்லி 3:07. ஸோ இப்போ மணி வந்துட்டு 3:07 இந்த ஆஃப்டர்நூன். ஸோ நான் வந்துட்டு காலிலேருந்து ரூமில் தான் இருந்தேன். ஸோ பயங்கரமான தலைவலி. ஸோ நான் போயிட்டு என் ஹேருக்கு என்னெல்லாம் வச்சு நான் மசாஜ் பண்ணிவிட்டு 4 o'clock ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ 4 o'clockலேருந்து இன்றைக்கி நைட் ஒரு 7:30 to 8 வரைக்கும் நான் என்ன படிக்கிறேன் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது படிக்கவே தோணல இல்லை அப்படின்னா, இந்த மாதிரி எந்த மோட்டிவேஷனும் இல்லை அப்படிலாம் என்னோடய காலேஜை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 10 days சேலஞ்சை பாருங்கள். ஸோ இந்த 10 days சேலஞ்ச் அங்கங்கே என்னோடய காலேஜோட விஷயம் எல்லாமே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், சில டிப்ஸ் இந்த காலேஜ் சர்வே பண்ணுறதுக்கு, ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எஸ், கீப் வாட்சிங் மீ. அண்ட் இந்த 10 days நீங்கள் மறக்காமல் பார்க்கணுன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஏதாவது சீரீஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம். ஏன்னா அங்கே என்னோடய காலேஜோட டெய்லி கிளிப்ஸ், என்னோட ஆக்டிவான என்னோட டே டு டே லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாமே போடுவேன், அங்கே எல்லாமே போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போது நம்ம படிக்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ 4 o'clock நம்ம படிக்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இப்போ மணி வந்து 3:07 as I said. ஸோ 4 o'clockலேருந்து என்ன நடக்குது அப்படின்லாம் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு வெதர் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. ஸோ நான் வந்துட்டு போயிட்டு நல்லா ஹேருக்கு மசாஜ் பண்ணிவிட்டு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் மணி காட்டுறேன். ஸோ நான் காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். நான் போய் என்னோடய லாண்ட்ரிலாம் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா தெரியுதா 3:48. ஸோ இன்னும் எனக்கு ஒரு வேலை இருக்குது. ஸோ அதை நான் என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே பயந்துருவீங்க. ஸோ படிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனால் படிக்கிற இடத்துக்கு நீட்டாக வச்சுக்கலாம் எப்படி? ஸோ நான் என்ன உங்களுக்கு பேக் கேமரா. ஸோ இதுதான் இந்த மெஸ்ஸை நான் எப்படி க்ளீன் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில. ரொம்பவே கம்சியாக இருக்குது. நான் வந்துட்டு எதுக்கோ வாங்கிட்டு வந்ததெல்லாம் இருக்குது. ஐ வில் ஷோ யூ பிஃபோர். ஸோ வாட்டர் பாட்டில் இது எதுக்கு இங்கே இருக்குன்னு தெரில, சாப்பிட்டு அப்படியே போட்டேன். அது வந்துட்டு எல்லாமே காலியானது. அது வந்து மணி பிளான்ட் வளர்க்கலாம்னு சொல்லிட்டு வாங்கி வச்சது. அதுவும் இன்னும் செய்யலை எதுவும். ஸோ இந்த டப்பா எதுக்கு இங்கே இருக்குன்னு தெரில. ஸோ இந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு வீல் ஸ்டார்ட் ஸ்டடிங். பட் அது வரைக்கும் நீங்கள் வெளியே கிளைமேட் பார்த்திங்கன்னா இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். மணி வந்து 3 தான் அது. பட் ஸ்டில் லைட் போட்டுட்டு தான் வேலை செய்யணும். ஸோ இந்த இடத்த வந்துட்டு நம்ம மேக் ஓவர் பண்ணணும். ஏன்னா ரொம்ப டயர்டாக பண்ணி இப்போ பக்திகரமாக வந்திருக்கேன்னு பார்க்காதீங்க. ஸோ இந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உட்காந்துருக்கேன். அண்ட் திஸ் ஏரியா லுக்ஸ் குட், டீசென்ட். இப்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த ஏரியா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த vlog-ஐ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் இன்றைக்கி இஸ் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த 10 day சேலஞ்ச். ஸோ வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன், அதாவது நான் சொன்னால் 4 மணிக்கு படிக்கணும்னு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 4:32. ஸோ பரவாயில்ல, தட்ஸ் ஓகே. ஸோ படிக்கிறோம் டைம் ஆகுது, அதனால் நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கோமோ அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ பார்ப்போம் இந்த 10 days நான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன் அப்படிலாம் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்துட்டு வில் பி ஃப்ரம் 4:30 to 5:30. ஸோ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் வந்து ஃபிலிம் பண்ணுறேன். ஸோ நீங்களும் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா புக் எடுங்க, உட்காருங்க, படிங்க. ஓகே,
நாங்கள் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னா காட்டுங்க அந்த ஃபோட்டோ. நாங்கள் வந்து இதை பற்றி பேசி யூடியூப்ல வரும். ஓகே, நாங்கள் அதெல்லாம் கட் பண்ணிடுவோம். வந்து ஃப்யூச்சரில் வந்து நான் என்ன ஆக போகிறேங்கிறோட ஒரு மாடல் ரிஹர்சல் எடுத்தோம் பொங்கல் அன்னைக்கு. எஸ், லைட்டிங் சரியில்லை, இக்னோர் த லைட்டிங். இப்போ நாங்கள் அதாவது நான் வந்து அந்த 10 days ஸ்டடி சேலஞ்சை வந்துட்டு ஃபுட் சேலஞ்சாக மாற்றலாம். 1 மணி நேரம் படித்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட வந்து அதுக்கப்புறம் இப்போ திரும்ப டின்னர் சாப்பிட போகிறேன். சாரி, அந்த 1 மணி நேரமும் கண்டிப்பாக படிச்சிருக்க மாட்டாங்க. படித்தேன் ப்ரூஃப் இருக்குது, படிச்சிருக்கேன். ஸோ நாளைக்காவது நான் வந்து ஃபுல் டே படிக்கிறேன் நான் பார்ப்போம். ஸோ எஸ், நம்ம வந்துட்டு 10 days சேலஞ்ச் இல்லை guys, 2 days சேலஞ்சு கூட பண்ண முடியாது. இதுக்காகவே நான் வந்துட்டு இதுக்கு சேலஞ்ச் கூட பண்ண முடியாதுங்க. போனேன் ஒரு 10 நிமிஷம் கூட 5 நிமிஷம் கூட இருக்காது. க்ளோஸ் பண்ணி வச்சு குக் வித் கோமாளி பார்க்க போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹியர் தட் டைப் ஆஃப் கேங். கண்டிப்பாக 10 days சேலஞ்ச் முடிக்கிறேன். சேலஞ்ச் நோ, கண்டிப்பாக முடிப்பேன். 10 days சேலஞ்ச் காலேஜ் ஸ்டடி சேலஞ்ச் போடுறேன். டெய்லி நைட்டு 10 மணிக்கு யூடியூப்ல வீடியோ வரலன்னா எனக்கு கேளுங்க என்னன்னு கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நாங்கள் பேசுறது உங்களுக்கு ஒன்றும் கேட்காது, டப்பிங் பண்ணுறோம், கேட்டுக்கோங்க. ஓகே, நாங்கள் வந்துட்டு ப்ரொஃபஷனல் எடிட்டர்ஸ் தேடிட்டுருக்கோம். ஓகே, ஏன்னா நாங்களே வீடியோ எடுத்து நாங்களே அதை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாராவது எடிட்டர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா 15 பேர் இருக்கோம். ஓகே, இருக்கிற 5 பேருக்கு ஒரு பர்ஃபெக்ட் எடிட்டர்ஸ் இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக நாங்கள் தெரியும்ன்ற காரணத்தினால நாங்கள் எடிட்டர்ஸ் தேடிட்டுருக்கோம். எனி எடிட்டர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, பாய் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ நாங்கள் இங்கோட முடிச்சுக்கிறோம். நாங்கள் போய் எடிட் பண்ணணும். பாய். லைக் பண்ணுங்க, யார் சொல்லுவோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.